இலகு வழியில் இங்கிலீஷ். அனைவரும் வாய் விட்டு ஈஸியா சரளமா இங்கிலீஷ் சட்டென பேசுட ஒரே ஒரு வழி பயிற்சி தாங்க. நாம் அன்றாடம் பேசிடும் வாக்கியங்கள் தினம் 10 பார்த்துடலாம். வீடியோ பார்வையிடும் அனைவரும் வாய் விட்டு சொல்லி பாருங்க. கூச்சப்படாதீங்க. தவறாம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சது தானே அப்படின்னு அலட்சியம் பண்ணாதீங்க. மேலும் இதே மாதிரியான வீடியோக்களை பார்வையிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போதான் உங்களை சுற்றிலும் ஆங்கிலம் பேசக்கூடியவர்களை நீங்களே உருவாக்கிட முடியும். இலகுவா பயிற்சி பண்ணிடலாம். Come on, let's start the practice. அவள் தன் குழந்தையை சமாதானப்படுத்தினாள். இதை நாம் எப்படி சொல்ல வேண்டும்? She convinced her child. She convinced her child. வேற எப்படி சொல்லலாம்? She pacified her child. She pacified her child. அப்படின்னா அவள் என்னை சமாதானப்படுத்தினாள். இதை எப்படி சொல்வோம்? She pacified me. She pacified me. அவளை நான் சமாதானப்படுத்தினேன். இதை எப்படி சொல்வோம்? I pacified her. I pacified her. இப்போ அவள் சமாதானப்படுத்தப்பட்டாள். அப்போ இங்க செயல் யாருக்கு நடைபெற்றிருக்கிறது? அவளுக்கு. அப்படின்னா இது என்ன வாய்ஸ் என்று சொல்வோம்? passive voice. இங்க செயலை செய்தவள் அவள் அல்ல, அவளுக்கு செயல் நடைபெற்றுள்ளது. அப்போ எப்படி சொல்ல வேண்டும்? நடைபெற்று முடிந்த செயல் she was pacified. She was pacified. அவள் யாரால் சமாதானப்படுத்தப்பட்டாள்? எப்படி கேட்க வேண்டும்? By whom was she pacified? By whom was she pacified? Again, by whom was she pacified? அப்படின்னா அவள் எப்படி சமாதானப்படுத்தப்பட்டாள்? எப்படி கேட்க வேண்டும்? How was she pacified? How was she pacified? அவள் எப்போது சமாதானப்படுத்தப்பட்டாள்? இதை எப்படி கேட்க வேண்டும்? ட்ரை பண்ணி பாருங்க. Very good. When was she pacified? When was she pacified? எது வந்தாலும் வரட்டும். இதை எப்படி சொல்வோம்? Whatever comes, let it come. Whatever comes, let it come. அப்படின்னா எது நடந்தாலும் அது நடக்கட்டும். இது எப்படி சொல்லலாம்? Whatever happens, let it happen. Whatever happens, let it happen. எல்லாருமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Whatever happens, let it happen. இங்க பாக்குறீங்க, யாரோ ஒரு ஆள் தூங்கி வடிஞ்சிட்டே இருக்கிறார். அப்போ என்ன கேட்போம் அவரை பார்த்து? நீ ஒழுங்கா தூங்கலையா? இது எப்படி ஆங்கிலத்துல கேட்கலாம்? Didn't you have a good sleep? Didn't you have a good sleep? இது வேற எப்படி கேட்கலாம்? Didn't you have a sound sleep? Didn't you have a sound sleep? என் கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Didn't you have a sound sleep? சில பேர் கோவமா இருக்கிறவங்களுக்கு இன்னும் தூண்டி தூண்டி விடுவாங்க, அப்படி இப்படி என்றாங்க அதை சொல்லி. அப்ப என்ன சொல்லுவோம்? எரியற நெருப்புல எண்ணெய் ஊற்றாத அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்? Don't add fuel to the fire. Don't add fuel to the fire. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Don't add fuel to the fire. அவன் எரியற நெருப்புல எண்ணெய் ஊற்ற திட்டமிடுகிறானா? சில பேர் இன்னொரு கோவம் இறக்கிக்க இங்க அவரை இப்படி இன்னும் தூண்டி விடலாம் என்று பிளான் பண்ணுவாங்க. இது எப்படி கேட்கலாம்? Is he planning to add fuel to the fire? Is he planning to add fuel to the fire? அவளுக்கு எந்த குறையும் இல்லை. இதை எப்படி சொல்ல வேண்டும்? She doesn't lack anything. She doesn't lack anything.
அவளுக்கு எந்த குறையும் இருக்கவில்லை. நடைபெற்று முடிந்த செயலை பற்றி சொல்கின்றோம். அப்போ எப்படி சொல்ல வேண்டும்? She didn't lack anything. She didn't lack anything. அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை. எப்படி சொல்ல வேண்டும்? They don't lack anything. They don't lack anything. அவர்களுக்கு எந்த குறையுமே இல்லையா? இதை எப்படி கேட்கலாம்? Don't they lack anything? Don't they lack anything? Again. Don't they lack anything? முளையிலேயே கிள்ளி எறி. இது எப்படி சொல்ல வேண்டும்? Nip it in the bud. Nip it in the bud. Again. Nip it in the bud. மோசமான பழக்க வழக்கங்கள் முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும். அப்போ இந்த மோசமான பழக்க வழக்கங்களுக்கு செயல் நடைபெற போகிறது. என்ன வாய்ஸ்ல சொல்வோம்? passive voice. ஏன் செயலை செய்பவர் எழுவாயாக இல்லை. எதற்கு செயல் நடைபெறுகின்றதோ அதுதான் வாக்கியத்தில் எழுவாயாக இருக்கிறது. எப்படி சொல்வோம்? Bad habits have to be nipped. Bad habits have to be nipped in the bud. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Bad habits have to be nipped in the bud. Bad habits have to be nipped in the bud. இது ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லி எப்படி சொல்லி இருக்க வேண்டும்? அதை கிள்ளி எறிய வேண்டியது யார்? நீ. You have to nip the bad habits in the bud. You have to nip the bad habits in the bud. அப்படின்னு வந்திருக்கு. யாராவது உங்கள்கிட்ட how's everything எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்கல, நீங்க எல்லாம் நல்லா போகுது, பிரச்சனை இல்லை அப்படின்னு பதில் சொல்ல போறீங்க. இது எப்படி சொல்லலாம்? Everything goes well, no worries. அல்லது everything go well, no worries. இதுல எப்படி சொல்வீங்க? Everything, everyone, everybody, everywhere. இது போன்ற சொற்களுடன் எப்பவுமே நாம் singular verb form தான் பயன்படுத்த வேண்டும். எல்லாம் என்றிட்டு தன்னை என்று நினைக்க முடியாது, நினைக்க கூடாது. அப்போ how is everything என்பது போல இங்கும் everything goes well என்றவாறே அமையும். Everything goes well, no worries. Everything goes well, no worries. எந்த நிலைமையிலிருந்து பார். எத்தனையோ பேர் அட்வைஸ் ஃப்ரீயா கொடுக்க வருவாங்க. அப்படி கொடுக்க நாம என்ன சொல்வோம்? என்னுடைய நிலைமையிலிருந்து பார். இது எப்படி சொல்ல வேண்டும்? Put yourself in my shoes. Put yourself in my shoes. அப்படின்னா அவனோட நிலைமையிலிருந்து பார். இது எப்படி சொல்வோம்? Put yourself in his shoes. Put yourself in his shoes. Put yourself in his shoes. திடுசடண்டு இருக்காத. எப்படி சொல்லுவோம்? Don't be peevish. Don't be peevish. அவ எப்பவுமே சிடுமூஞ்சி. எப்படி சொல்லலாம்? She's always peevish. She's always peevish. அவ எப்பவுமே சிடுமூஞ்சி தானா? இது எப்படி கேட்கலாம்? Is she always peevish? Is she always peevish? கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Is she always peevish? அதை கண்டுக்காத விட்டுடு. எப்படி சொல்லலாம்? Don't consider it. Leave it. Don't consider it. Leave it. அவனை கண்டுக்காத. இது எப்படி சொல்லலாம்? Very good. Don't consider him. Don't consider him. அப்போ தேவையற்ற விடயங்களில் கவனம் செலுத்தாதே. இது எப்படி சொல்ல வேண்டும்? Don't concentrate on unnecessary matters. Don't concentrate on unnecessary matters. மறுமுறை சொல்லி பாருங்கள். எல்லாரும் சொல்லுங்க.
Don't concentrate on unnecessary matters. உங்களுக்கான நேரம். அவன் அவளை சமாதானப்படுத்தினான். அவன் சரியாக தூங்கவில்லையா? எனக்கு எந்த குறையும் இல்லை. அவளோட நிலைமையில இருந்து பார். விடைகளை சரி பிழை என்கின்ற கவலையின்றி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் and subscribe. Thank you for watching.